ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி புளிச்ச இட்லி மாவோட ரவை மைதா கலந்த தோசை தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீந்த புளிச்ச இட்லி மாவோட 10 நிமிஷம் ஊற வச்ச அரை கப்பு ரவை, அரை கப்பு மைதா சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 2 பல் பூண்டு, 4 வரமிளகாய், தேவையான அளவு பொட்டுக்கடலை, உப்பு தேவையான அளவு, 4 கருவேப்பிலைகளை சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு தவா வச்சு தவா சூடானதும் தோசை ஊற்றிட்டு வெந்ததும் தேங்காய் சட்னியோட சுட சுட சர்வ் பண்ணால் சாப்பிட சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.